அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. காரணம் என்னன்னா, காலையில் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கும் இவரை போய் பார்த்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழியில நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க. என்ன பிரபஞ்சம் உனக்கு மட்டும் வித்தியாசமா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படின்ற அந்த கேள்வியை நீங்க கேட்காட்டாலும் அதுக்கு பதில நான் சொல்றேன். சாமி கும்பிடனுக்கா வாங்க அப்படின்னு கூப்பிட்டது என் கூட பிறக்கல அப்படின்னாலும் என்னோட சொந்த தம்பி தாங்க. அபிஷேகம் அலங்காரம்லாம் முடியுது, விநாயகரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னுடைய கணவர் அந்த நேரத்தில் ஊர் தலைவராக இருக்காங்க. தலைவர் பதவி இன்னொரு 3-4 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கையில் என்ன செய்யலாம், கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அடுப்பங்கரையில் வேலையில் இருந்தேன்னா அப்படியே வெளியில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். ஊருக்காக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. இந்த விநாயகருக்கு ஒரு நல்ல கோவிலை நீங்கள் எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மறு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, சரி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம சொன்ன விஷயத்த ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் எனக்கு அதுக்கப்புறம் புரியுது அவங்கக்கிட்ட கையில் அந்த அளவுக்கு இருப்பு கிடையாது, பணம். அப்போது என்ன செய்யலாம் அப்படிங்கையில் இவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை அதில் போட்டு நம்ம வந்து கட்டுவோம். பணம் வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கோயிலுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கும்பாபிஷேகத்தன்னைக்கு வந்த வசூல் இருக்குது பாருங்க, அது வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் போட்டு கட்டினோமோ அது ப்ளஸ் அதை விட கொஞ்சம் பணம் கூடவே வந்திருந்தது. இந்த விநாயகர் நம்ம வந்து கோவிலையும் கட்டி எழுப்பியாச்சு, நம்மளுடைய கை காசை போட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு வந்து கொடுத்தாரு. அந்த பணத்தை திருப்பியும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருந்தது. இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க. கோவில் கட்டணும் அப்படின்னு நான் கேட்குறேன், ஓகே அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்கிறாங்க. தலைவரை சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களுமே நல்ல விஷயம்தான், எல்லாரும் சேர்ந்தே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழைத்து இந்த விநாயகரை அந்த இடத்துல கொண்டு வந்து அமர்த்தி வைக்கிறதுக்கு அத்தனை பேருமே அரும்பாடுபட்டாங்க. ஸோ அத்தனை பேரையுமே நம்மளால் இங்கே கொண்டு வந்து காண்பிக்க முடியாது அப்படின்னாலும் இந்த காணொலியை ஒரு நன்றி காணொலியாக நான் சமர்ப்பிக்கிறதுக்காக தான் பதிவு பண்ணுறேன். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறது என்னுடைய கணவருக்கு தெரியாது. யாராவது ஒருத்தவங்க இந்த காணொலியை பற்றி உன் மனைவி பேசியிருக்காங்க பாருன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் சொல்லாத, இதை பற்றி பேசாத, நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ண விஷயங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதுனால அந்த வார்த்தையோட கீழ்ப்படிதலுக்காக நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தட்டையும் போய் நன்றி சொல்ல முடியாது இல்லையா, அதனால் ஒரு காணொலியாக சமர்ப்பிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.